Anya, good evening. So class start பண்ணலாமா? Settle down. Okay, screen share பண்றேன். Screen visible இருக்கா? Okay. So இன்னைக்கான டாபிக்ல போலாமா? So இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் வந்து ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஓகேவா? So grid தான் இன்னைக்கான டாபிக். ஓகேவா? நான் பேசுறது ஆடிபிளா தானே இருக்கு உங்களுக்கு? இன்கேஸ் இத ஆடிபிள் இல்லைன்னா இல்ல ஸ்கிரீன் ஷேர் ஆகலைன்னா ஷேர் பண்ணுங்க, சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு கிரிட். ஓகேவா? சோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கிரிட்ட பத்தி பார்த்துருக்கோம் தானே. கிரிட்னா என்ன, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம கிரிட்ட பத்தி பார்த்திருப்போம். கிரிட் அதோட நிறைய எக்ஸ்பிளனேஷனே நான் கொடுத்திருப்பேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா கிரிட்? ஞாபகம் இருக்கு. ஓகே, ஸோ ஞாபகம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கிரிட் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ கிரிட்ல என்னன்னா, கிரிட் லேஅவுட் பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்னல ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். கிரிட்ல வந்துட்டு எப்போதுமே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்தா ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்கோ, இல்ல ஜஸ்ட் நம்ம அன்னைக்கு இமேஜ் பிளேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ஸோ அதுக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு இது வந்துட்டு ஒரு இந்த இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு லே அவுட், இதான் ஒரு லே அவுட். ஓகேவா? ஸோ இதுல இங்க வந்து நீங்க ஹெட்டர் ஏதோ ஒரு ஹெட்லைன் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இ-காமர்ஸ் வெப்சைட்னா இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இல்ல அபோட்டஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்க. இங்க வந்து ஒரு இமேஜ், இந்த மெனுல வந்து சும்மா ஒரு இமேஜ் வைக்கிறீங்க. இங்க வந்து ஒரு சைடு ஹெட்டிங் வைக்கிறீங்க, இங்க ஒரு சைடு ஹெட்டிங் வைக்கிறீங்க. அதுக்கு கீழே ஏதோ ஒரு சம் ஃபூட்டர் ஏதோ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ இத நீங்க வந்துட்டு நார்மலா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, H1 டேக் யூஸ் பண்ணுவீங்க. இமேஜுக்கு இந்த சைடு இமேஜ் வைப்பீங்க, அதுக்கு பொசிஷனிங் கொடுக்கணும், அப்புறம் ஃப்ளோட் லெஃப்ட் ஃப்ளோட் ரைட் யூஸ் பண்ணணும், இவ்வளவு பண்ணணுமா? சோ நம்ம ஆனா அது சிம்பிளா கிரிட் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிரிட் யூஸ் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பொசிஷனிங் ஃப்ளோட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமலே கிரிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ கிரிட்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து கிரிட்டுக்கு வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் எதை வச்சு பார்ப்போம்னா, ஜஸ்ட் ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ். கிரிட்ல வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு, கிரிட் இன்லைன் கிரிட்னு ரெண்டு டைப் இருக்கு. சோ அதை வச்சு எப்படி டேபிள்ஸ்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த ஃபார்மேட் சொன்னல, லைக் இந்த மாதிரி ஒரு லே அவுட், ஒரு ஹெட்டர் டேக், இந்த சைடு வந்து ஒரு மெனு, இந்த சைடு ஒரு மெயின் மெனு, இந்த சைடு ரைட் சைடுல நம்ம வந்து ஒரு இமேஜோ ஏதோ வைக்கிறோம், கீழே ஃபூட்டர் வைக்கிறோம்னு சொன்னல. இந்த லே அவுட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. நம்ம இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது கிரிட் யூஸ் பண்ணி, ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, சோ இதுல வந்துட்டு இது வந்து டேபிளா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஐட்டம்ஸ், லைக் ஒரு இமேஜ் நம்ம அன்னைக்கு வச்சோம்ல, இமேஜஸ் வச்சு தானே பார்த்தோம். சோ இந்த மாதிரி இமேஜஸ் வச்சு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஓகே, சோ ஜஸ்ட் இங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னைக்கு நம்பர் வச்சு பார்ப்போம். நம்ம அன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிளையும் ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு ரிவைஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு டிவ்ல வந்துட்டு இதான் கிரிட் கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ள நமக்கு வந்து கிரிட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது கிரிட் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ கிரிட் எலமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி கிரிட் கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு கொடுத்தோன்னே அது என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி கிரிட் ஃபார்ம்ல வந்துட்டு அது வந்துட்டு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுல நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி
இப்ப நம்ம ரோஸ் வந்துட்டு 2 ரோஸ் இல்ல நம்ம காலம்ஸ் வந்து 3 காலம்ஸ் அப்படின்னு குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி பிரிண்ட் ஆகும். இங்க ஆட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஆட்டோங்கும்போது அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஜெனரேட் பண்ணும். ஓகே. அ அடுத்து நம்ம இதுல நம்மளும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இத்தன 3 ரோஸ் வேணும். ஓகே. நம்ம அங்க யூஸ் பண்ணோம்ல 3 ரோஸ், 1 எஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணோம். டிஃபைன் பண்ணோம்னா அது கேப்போட ஒரு 3 காலம்ஸ், 3 ரோஸ் பிரிண்ட் ஆச்சு. சோ நம்ம அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் யூஸ் பண்ணி இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஜஸ்ட் அதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் இதெல்லாம் நார்மலா ஸ்டைல் குடுத்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ், டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு சொல்லிட்டு அந்த கிரிட் ஐட்டம்ஸ் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ இதுதான் வந்துட்டு கிரிட். இங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, டிஸ்ப்ளே கிரிட்ன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ டிஸ்ப்ளே கிரிட்னா என்னன்னா, நீங்க இது வந்து வியூ போர்ட் நான் சொல்லுவேன்ல எப்போதுமே இதான் வியூ போர்ட்ன்னு. சோ இந்த ஓவரால் இந்த வியூ போர்ட் ஓவரால் ஸ்கிரீனையே அது வித்தா எடுத்துக்கும். ஓகே. இதோட வித் எவ்வளவோ, இந்த ஓவரால் ஸ்கிரீன் வித் எவ்வளவோ, அந்த வித்துக்கு அதை எடுத்துக்கும். இப்போ இந்த வித்துல 3 காலம்ஸா பிரிச்சா எவ்வளவு வரும்? ரொம்ப பெருசா வருமா? ஒவ்வொரு காலம்ஸோட வித்தும் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ஓவரால் ஸ்கிரீனையே நம்ம வித்து 100% வித்தா எடுத்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலம்ஸுமே நெறைய வித்து வரும். ஓகேவா? இதுதான் கிரிட் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஓவரால் ஸ்கிரீனையே அது வந்துட்டு அதோட ஹைட்ட ஃபுல்லா எடுத்துக்கும். ஓகேவா? சோ ஓவரால் ஸ்கிரீன ஆக்குபை பண்ணி, அதுல அது ஸ்ப்ளிட் பண்ணி காலம்ஸ், டேபிள்ஸ் ஜெனரேட் பண்ணும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? புரியுது மேம். ஓகே. ஓகே. புரியலனாலே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்லைன் கிரிட். இப்போ நான் கிரிட்டுக்கு என்ன சொன்னனோ அதுக்கு ஆப்போசிட்டா வேலை பார்க்கறது தான் இன்லைன் கிரிட். சோ இன்லைன் கிரிட் என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் அதுக்கு நெசசரியா எவ்வளோக்குள்ள அதுக்கோட எசென்ஷியல் ஸ்பேஸ் மட்டும் தான் அது எடுத்துக்கும். சோ ஓவரால் வித் ஸ்கிரீனோட வித்தையுமே அது எடுத்துக்காது. அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். சோ அதுதான் வந்துட்டு இன்லைன் கிரிட். ஓகேவா? இங்க குடுத்திருக்காங்க இன்லைன் கிரிட்க்கு எக்ஸாம்பிள். சோ அந்த கிரிட்டுக்கும் இந்த கிரிட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படிதானே? சோ இது வந்து ஓவரால் ஸ்பேஸ், ஓவரால் விட்த் எடுத்திருக்கிறதுனால, இந்த ஸ்கிரீனோட விட்த் எடுத்திருக்கிறதுனால, இங்க ஒவ்வொரு கிரிட்டோட காலம்ஸும் விட்த் அதிகமா இருக்கு. பட் இங்க ஜஸ்ட் அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் நெசசரி, அதுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டு, அதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இங்க நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதான் கிரிட் அண்ட் இன்லைன் கிரிட்டோட மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே. சோ வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். கிரிட்ல வந்துட்டு நம்ம வந்து இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குல்ல. சோ இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாவே அப்படிதான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டேபிள்ஸ்ல அப்படிதான் சொல்லுவோம். அதான் கிரிட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் தென் நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாரிசாண்டல் லைன்ஸ ரோஸ் கிரிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் சோ இந்த 2த்துக்கும் இடையில நம்ம ஸ்பேஸ் இருக்குல்ல. சோ இந்த கேப் நமக்கு வந்துட்டு இங்க வந்து கேப் கிரியேட் பண்ணல. ஓகேவா? அங்க வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிருக்காங்க ஜஸ்ட். அப்படியே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பார்டர் குடுத்துட்டு இங்க எந்த விதமான கேப்பும் குடுக்கல. இன் கேஸ் நம்ம அந்த இமேஜ்லாம் பிரிண்ட் பண்ண எக்ஸாம்பிள்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து கேப்ஸ் குடுத்துருப்போம். ஒவ்வொரு ரோஸ்க்கும் நடுவுல எவ்வளவு கேப் வேணும், ஒவ்வொரு காலம்ஸ்க்கும் நடுவுல எவ்வளவு கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப் குடுத்துருப்போம். சோ அந்த இன் பிட்வீன் அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு இந்த இது வந்து காலம் கேப், இது வந்து ரோ கேப். ஓகேவா? இது வந்து ரோ கேப், இது காலம் கேப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கிரிட் லைன்ஸ். ஒண்ணு இல்ல அதுக்கு இடையில உள்ள லைன்ஸ். இப்ப நம்ம இங்க ஒவ்வொரு பார்டருக்கும் இடையில இந்த லைன்ஸ் இருக்குல்ல. சோ இதுதான் வந்துட்டு காலம் லைன்ஸ். இப்போ இந்த லைனு இதெல்லாம் காலம் லைன்ஸ். இந்த லைன், இந்த ஹாரிசாண்டல் லைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிம்பிள் தான். நம்ம அன்னைக்கே பார்த்ததுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இது. ஓகே. சோ அவ்வளவுதான். சோ இதான் கிரிட். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. சோ நம்ம இப்ப ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இவங்க குடுத்திருக்க இந்த 2 எக்ஸாம்ல ஜஸ்ட் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ரெண்டுமே சேம் தான். ஓகே. இத பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம வந்துட்டு இந்த நம்ம பழைய எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இமேஜ் வச்சு அதையும் எப்படின்னு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. So wait a minute.
இது வரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல மேம். ஒர்க் பண்ணி பார்த்தா கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஓகே. கிளியரா வரும். ஓகே. பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறேன். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வரேன். நேத்து நம்ம ஃப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படிதானே? ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி நேத்து ஒரு ஃப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம். இன்னைக்கு வந்து கிரிட் பார்க்குறோம். ஓகே. ஸோ ஃப்ளெக்ஸ் அதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட்கட் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ட்ரை பண்ணேன் மேம். அந்த டெவலப்பர் டூல்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்களா? அவங்களோட வெப்சைட் எவ்வளவு ரெஸ்பான்சிவா இருந்ததுன்னு. பண்ணி பார்த்தேன். ஓகே. ஓகே. சோ நம்ம இன்னைக்கான கிரிட்டுக்குள்ள போலாம். சோ நம்ம இன்னைக்கு வந்து என்னன்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ அந்த டிவ்க்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் நேம் என்னன்னு வச்சுக்கலாம்னா கிளாஸ் நேம் வந்து கிரிட் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாமா? சோ கிரிட் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல வந்துட்டு ஒவ்வொரு டிவ்வா பிரிண்ட் பண்ண போறேன். லைக் அங்க வந்து 1 2 3ன்னு இருந்துச்சா? சோ நம்மளும் ஓகே 1 2 3னே குடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தானே பண்றோம். சோ 1ன்னு குடுத்துக்கலாம். ஈச் கிரிட்டுக்கும் வந்து நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் நேம் வந்து கிரிட் ஐட்டம். ஏன்னா அந்த கிரிட்டுக்குள்ள உள்ள கிரிட் ஐட்டத்தை தான் நம்ம இங்க வந்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஸ்டைல் கொடுக்க போறோம். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம எத்தனை வச்சுக்கலாம்னா ஒரு 9 வச்சுக்கலாமா? 3 ரோஸ் தானே இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு 9 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு இந்த கிரிட்டோட இந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்துட்டு அந்த கிரிட்டோட எலமெண்ட்ஸ்க்கு ஸ்டைல் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த கிரிட் கண்டெய்னரை வந்து ஆக்ஸ். ஓகே. கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு அந்த கிரிட் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணாதான் அது வந்து கிரிட்லயே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கிரிட்ல பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் அது எப்படி பிரிண்ட் ஆகணும்? அதோட காலம்ஸ்ல. ஓகேவா? நம்ம வந்துட்டு கிரிட்டை வந்து ரோஸ் வச்சும் ஸ்பெசிஃபை பண்ணலாம், காலம்ஸ் வச்சும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம போன எக்ஸாம்ல என்னன்னா நம்ம ரோஸ் காலம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். லைக் 3 ரோஸ் 4 காலம்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம இங்க வந்துட்டு எல்லாமே ஆட்டோன்னு கொடுக்கணும். ஓகே. நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ரோஸ் வந்து மாத்தி காலம்ஸ் மாத்தியும் கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஆட்டோ கொடுத்துக்கிடுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லைட்டா இந்த கலர் போதும். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு அதுக்கு வந்து பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் கொடுத்தாதான் என்ன ஆகும்? இப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா அதை சுத்தி நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஓகே. 10 பிக்சல். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நம்ம இதுக்கு ஸ்டைல் பண்ணல. மேம் இதுல கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல சொல்லுங்க சரண்யா. கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல நம்ம ஆட்டோ யூஸ் பண்ணிருக்கோமா? ஆமா ஆட்டோ யூஸ் பண்ணிக்கோ. நீங்க ரோஸும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? சோ ஆட்டோன்னு யூஸ் பண்ணதுனால அது ஓவரால் 3 டைம்ஸ் 1 டைம் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அது ஏன் நம்ம 3 டைம்ஸ் ஆட்டோ யூஸ் பண்ணிருக்கோம்? ஓகே. இப்போ நான் 1 டைம் ஆ 1 டைம் யூஸ் பண்ணா எப்படி பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுதா? 3 காலம்ஸ் அங்க வரல.
புரியுதா? ஒரே காலம்ஸ்லயே பிரிண்ட் ஆயிட்டு. இதே நான் உங்களுக்கு 2 ஆட்டோ யூஸ் பண்றேன். ஓகேவா? 2 ஆட்டோ யூஸ் பண்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னா 2 காலமா பிரிண்ட் ஆயிருக்கு. இதே 3 ஆட்டோ யூஸ் பண்ணனா 3 காலமா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதே இது நீங்க எப்படி யூஸ் பண்ணாம ஜஸ்ட் எனக்கு 3 காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். 3, 1 FR அப்படி யூஸ் பண்ணுவோமா? சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கிளியரா? கிளியர். ஆ ஓகே. சோ நீங்க வந்துட்டு இங்க 3 காலம் உங்களுக்கு வேணுங்கிறதுனால 3 ஆட்டோ. ஓகேவா? சோ ஒரு காலம் வேணும்னா ஒரு ஆட்டோ அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி நம்ம பிராக்டிகலா யூஸ் பண்றது கஷ்டம். சோ இங்க ஜஸ்ட் சின்னதா ஒரு இதுதான் பண்றதுனால நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லன்னா நம்ம காலம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம்ல வழக்கமா 3, 4 அப்படி சொல்லிட்டு நம்பர்ஸ்லயே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ வந்து டாட் கிரிட் ஐட்டம். ஓகேவா? கிரிட் ஐட்டம் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, இப்ப கிரிட் ஐட்டத்த ஸ்டைல் பண்றேன். ஏன்னா, இங்க நமக்கு வந்துட்டு ஒரு ரோஸ் அப்புறம் ஒரு ஒரு பார்டர் இல்ல, ஒரு ஸ்பேஸ் இல்ல. சோ, அதனால இங்க கிரிட் ஐட்டம் போட்டுட்டு, சோ அதுக்கு வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஆம் ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லன்னா ரொம்ப லைட் கலரா யூஸ் பண்ணலாம். ப்ளூலயே கொஞ்சம் லைட்டா. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட பார்டர் நமக்கு வந்து பார்டர் வேணும். அப்பதான் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சோ, அதுக்கு வந்துட்டு 1 பிக்சல் solid black. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பேடிங் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு கேப் கிரியேட் ஆயிடும். ஓகே. பேடிங் வந்துட்டு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே. உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நமக்கு இங்க இப்படி கிரியேட் ஆயிருக்கா? ஸோ நம்ம இன்னும் பேடிங் கொடுக்கல. பேடிங் கொடுத்தாதான் இந்த இது ரொம்ப இதோ சென்டர்ல வரல. அப்படிதானே? ஒரு மாதிரி மார்ஜின்ல போயிட்டு அலைன் ஆயிருக்கா? ஸோ அதனால அந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டரும் கொடுக்கணும். ஓகே. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு வேற என்ன கொடுக்கலாம்? அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குல்ல. So, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. ஒயிட் கொடுத்துடலாம்ல. டெக்ஸ்ட் அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ லாஸ்டா ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் மட்டும் ஒரு 30 பிக்சல். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கிரிட் அப்படின்னு டிஸ்பிளே கொடுத்ததுனால இந்த ஓவரால் வியூ போட்டையே அது அதோட வித்தா எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஆட்டோ கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ஓவரால் வித்த 3 ஆட்டோ கொடுத்துருக்கிறதுனால அந்த வித்து ஓவரால் வியூ போர்ட்டோட வித்துக்கு ஏத்த மாதிரி அது 3ஆ டிவைட் பண்ணிக்கிட்டு. ஓகேவா? இத ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிரிட்ட இன்லைன் கிரிட்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்லைன் கிரிட்னு சேஞ்ச் பண்ணா இப்போ உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட் அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் நெசசரியோ அதை மட்டும் நெசசரியான ஸ்பேஸ மட்டும் எடுத்துக்கிட்டு. ஓகே. இதே நம்ம கிரிட் கொடுத்தப்போ அது என்னாச்சு? ஓவரால் ஸ்கிரீனோட வித்தையே எடுத்துட்டு அதுக்கு வந்து ஏத்த மாதிரி 3 காலம்ஸா பிரிண்ட் ஆச்சு. ஓகே. புரிஞ்சுதா? 2 எக்ஸாம்பிள் தான் இருந்துச்சு. நம்ம புரிஞ்சுதுன்னா கிளியர் மேம். நம்ம அன்னைக்கு கிளியர். பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாமா? ஓகே மேம். ஓகே. நிமிஷம் அது நான் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றேன். நீங்க இத ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே மேம். 5 மினிட்ஸ் பண்ணி ம்.
ஆண்டி தாயே மூத்திர செட்டி போடி இந்த பக்கம் வந்துட்டா அடி அவன் அடி
ஓகே. சூப்பர். கோட் காமிக்கிறீங்களா? ஓகே. 3 ஆட்டோக்கு பதிலா 4 ஆட்டோ குடுத்துருக்கீங்க. அப்படிதானே? சோ இன்லைன் கிரிட்ட கமாண்ட ரிமூவ் பண்ணி விடுங்க. கிரிட்ட கமாண்ட் பண்ணிட்டு. ஓகே. சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். சோ இப்போ ஆ, உங்க கோடுக்கு போங்க. நான் சொல்ற ஒரு சேஞ்ச் மேக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இப்ப நீங்க கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல 4 ஆட்டோஸ் குடுத்திருக்கீங்க. அப்படிதானே? இது வந்துட்டு நான் சொன்னேன். இது வந்துட்டு பிராக்டிகல் யூஸ்க்கு இது செட் ஆகாது. இப்ப நமக்கு 10 காலம்ஸ் வேணும்னா 10 ஆட்டோ குடுக்க முடியாது. அப்படிதானே? சோ ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம அந்த போன கிரிட் பார்த்தப்போ யூஸ் பண்ணிருப்போம். என்ன யூஸ் பண்ணணும்னா ரிப்பீட் யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த ஆட்டோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணுங்க. ஆட்டோவை ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா? 4 ஆட்டோவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ரிப்பீட்ன்னு டைப் பண்ணி இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணும், காலம்ஸ் வேணுமோ அதை போடுங்க. புரியுதா? கேக்குதா சரண்யா நான் பேசுறது? கேக்குது மேம். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அந்த ரிப்பீட் யூஸ் பண்ணி? ஓகே. ஓகே. ஆட்டோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே. சோ இந்த மாதிரி ரிப்பீட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரிப்பீட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரிப்பீட்லயே அதோட ஒவ்வொரு வேர்டோட மீனிங் தெரியுமா? எதனால இங்க 4 யூஸ் பண்றோம், எதனால இங்க 1FR யூஸ் பண்றோம்? 4 யூஸ் பண்றது நம்ம 4 காலம்ஸா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு மேம். அந்த 1FR 1FR எதுக்குன்னு தெரியல.
தெரியல. அது அது குடுக்காம குடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்திருக்காது ஆ, அப்படிதானே ஒழுங்கா? ஆமா. குடுக்காம குடுத்தா ஸ்ட்ரெயிட்டா ஒரே காலமா எல்லா வேலையும் வருது. அது எதுக்குன்னா, இப்ப நீங்க ஆட்டோன்னு குடுக்கும்போது அது என்னாச்சு அப்டின்னா, அந்த ஓவரால் வித்துக்கோ ஏத்த மாதிரி அதுவே என்னாச்சு, ஒரு காலத்த செப்பரேட் பண்ணி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த 1FR எதுக்கு குடுக்குறோம் அப்டின்னா, நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க. 4 காலம்ஸ் எனக்கு வேணும் அப்டின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஆனா, இந்த 1FR தான் என்ன பண்ணும்னா, அந்த வித்துக்கு ஏத்த மாதிரி இவ்ளோ ஸ்பேஸ் அது எடுத்துக்கும். அப்டிங்கிற மாரி அத பிரிச்சு அந்த காலம்ஸ பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? 4 குடுத்தா பிரிண்ட் ஆகாது. 1FR தான் அது எப்படி பிரிண்ட் ஆகணும் 4 காலம்ஸ. இவ்ளோ சைஸ்க்குள்ள அது எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி பிரிண்ட் ஆகும். ஓகே. இதுலயே நீங்க கேப் யூஸ் ஓகே. பண்ணி அந்த 2 காலம்ஸ்க்கு இடையில உள்ள ஸ்பேஸையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதிகப்படுத்திக்கலாம். கேப் யூஸ் பண்ணி. ஓகே. ம். நம்ம இமேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம கேப் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சோ கிளியர் தானே உங்களுக்கு? இன்னைக்கு கிளாஸ்ல அவ்வளவுதான். கிரிட் மட்டும்தான். ரொம்ப சீக்கிரமாவே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிரிட் கிளியர் தான் மேம். கிளியர் தானே? ஓகே. ஆ. இதுல நீங்க இமேஜஸ் செட் பண்ணணும்னா ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் அந்த டிவ்ல வந்துட்டு 1 2 3 4 செட் பண்ணிருக்கல நம்ம இமேஜஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம ஸ்பேஸ் கொடுத்து கேப் கொடுத்து கூட நம்ம வந்து கேப் ஒரு கொடுத்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் நடுவுல கேப் கிரியேட் ஆகும். இப்ப நீங்க கேப் கொடுத்து பாக்குறீங்களா? அந்த இதுல எப்படி கேப் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் அந்த இதுல ஜஸ்ட் கேப் வந்து ஒரு 10 பிக்சல் அந்த மாதிரி போடும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு கேப் தெரியுதா? சோ இந்த மாதிரி கேப்பும் கிரியேட் ஆகும். ஓகே, அவ்வளவுதான் நீங்க கிரிட். ஸோ டவுட்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல இதுக்கு முன்னாடி பண்ணதுல நேத்து பண்ணதுல ஏதாவது டவுட் வந்ததா? ஃபிளெக்ஸ் பாக்ஸ், அந்த மீடியா கொரிஸ். இல்ல மேம், நேத்துல டவுட் இல்ல. டவுட் இல்லையா? ஓகே. மீடியா கொரிஸ் பண்ணீங்களா? அதை காமிக்கிறீங்களா? நான் பார்க்கல. ஓகே. ரன்யா, நெட்வொர்க் இஷ்யூ. 1 மினிட் மேம். நெட்வொர்க் இஷ்யூ சார். 1 மினிட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ கலர்ஸ் சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் கொடுத்தீங்களா? ஜஸ்ட் அந்த மேல போய் கிளிக் பண்ணுங்க. நீங்க போயிட்டு இல்ல இல்ல கீழே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்ஸ கிளிக் பண்ணுங்க மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மொபைலுக்கு தானே கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னொரு பாக்ஸ் பக்கத்துல உள்ள பாக்ஸ கிளிக் பண்ணுங்க.
நீங்க உங்க கோட்ல வந்து என்ன பிக்சல் வச்சா சேஞ்ச் ஆகும்னு கொடுத்திருந்தீங்க? ஃபோர் எயிட்டி பிக்ஸ் 480 பிக்சல் தானே. இப்ப நீங்க அந்த பாக்ஸ்ல உங்களுக்கு எங்க கிளிக் பண்ணா 480 பிக்சல் வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணா 320 வருது. நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு முன்னாடி நடுவுல ஒரு குட்டி குட்டி பாக்ஸா 2 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இது 375. அது பக்கத்துல கிளிக் பண்ணுங்க. 425 வரைக்கும் வருது. நீங்க அடுத்த பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வித் வருது? 780 போயிருது. அப்படிதானே? சோ நீங்க மேக்ஸிமம் வித் அங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னா மினிமம் வித் 480, மேக்ஸிமம் வித் 480 கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து 480 ஒரு வித்தே இங்க வரல. அப்படிதானே? நீங்க மேக்ஸிமம் வித் போய் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாறும். நீங்க அந்த கோட் போங்க. மேக்ஸிமம் வித் வந்து 800 கொடுங்க. ஓகே, இப்போ அங்க போங்க. ஓகே, இப்போ 320. இப்போ கலர் சேஞ்ச் ஆகுதா? சோ மேக்ஸிமம் வித் 480 பிக்சல் வராது. ஓகேவா? சோ எக்ஸாக்ட்டா அந்த பிக்சல் வராது. சோ நீங்க மேக்ஸிமம் வித் இன்க்ரீஸ் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் சைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஓகே, நீங்க அந்த 1024 போகும்போது சொல்லுங்க 1024 போகும்போது மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆயிருது. ஆமா, நீங்க மேக்ஸிமம் வித் 780 கொடுத்துருக்கீங்கல்ல, சாரி 800 கொடுத்துருக்கீங்களா? 800 விட அதிகமா போகும்போது அது டிஃபால்ட்டா இருக்கிற கலரே வந்துடும். ஓகே ஓகே. புரியுதா? நீங்க அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். மினிமம் வித் வந்துட்டு 1200, மேக்ஸிமம் வித் 1400 அது மாதிரி கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அத கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு சைஸ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்துட்டு மாடல் அத பிக்சல்ஸ் சேஞ்ச் ஆகாது. அந்த பாக்ஸ கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே. 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 எனிவேஸ், நேத்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ட்ரை பண்ணீங்களா? இது ஹவர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஹவர் வந்து பிகில் பட்டன் பண்ணீங்களா? ஓகே ஓகே, வந்துச்சுல உங்களுக்கு. ஓகே. வந்துருச்சு. ஓகே. சோ மீடியா கோரிஸ் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ மீடியா கோரிஸ் யூஸ் பண்ணினா நிறைய பண்ணுவோம். ஓகே 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 சரண்யா, உங்களுக்கு இப்ப டவுட் கிளியர் ஆயிட்டுல? மீடியா கோரிஸ்ல எப்படி அந்த டெவலப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அதெல்லாம்? புரிஞ்சுது மேம். சிஎஸ்எஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ணி பாப்பீங்க? சிஎஸ்எஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னா, நீங்க ரேண்டமா சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ், பேசிக் ஸ்டைல்ஸ்னு ஏதாவது சர்ச் பண்ணி நீங்க அத மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஃபேக்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிளாஸ்ல கூட நம்ம டைம் இருக்கும்போது கூட நான் இந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் டைம் நிறையவே இருக்கு, ஸோ இந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா நம்ம அதை கூட கேட்டுக்கலாம். நம்ம இதுக்கு அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் போவோம். இன்னையோட உங்களுக்கு கிரிட்டோட முடிஞ்சிச்சு. நாளை கழிச்சுலாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இனிமேல். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே, சிஎஸ்எஸ் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். இன்னும் உங்களுக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக்ல எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரேண்டமா ஏதாவது ஒரு ஸ்டைல்ஸ் எடுத்து ஒரு பேசிக் வெப்சைட் எடுத்து ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே மேம். பேக் எண்ட்ல என்ன லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவோம் மேம்? பேக் எண்ட்ல வந்து நீங்க வந்துட்டு மென்ஸ்டாக் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ மங்கோடிபி வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் நோட்.js யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு எக்ஸ்பிரஸ்.js, இது ரெண்டு யூஸ் பண்ணுவோம் லாங்குவேஜ்னு. டேட்டா பேஸ் வந்துட்டு மங்கோடிபி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு அடுத்து ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா? நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ என்னன்னா, நீங்க இப்ப சிஎஸ்எஸ் படிக்கிறீங்க அப்படிதானே, HTML படிக்கிறீங்க, சிஎஸ்எஸ் படிக்கிறீங்க. ஆனா நம்ம இதுக்கு அடுத்து ஃப்ரேம் ஒர்க்னு ஒண்ணு படிப்போம். ரியாக்ட் இல்ல ஆங்குலார், அது வந்து யாருனாலும்
மாத்தி மாத்தி ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் படிப்பாங்க. ஸோ நம்ம ரியாக்ட் படிப்போம். அந்த ஃப்ரேம் ஒர்க் படிச்சுட்டு அடுத்து பேக் எண்ட் படிப்போம். ஓகே. ஸோ பேக் எண்ட்ல இதுதான் மேஜரா. நோடு, எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்துட்டு மங்கோடிபி. மென் ஸ்டாக்னா அதுதான். இதே ஜாவா ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா அது வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். மென் ஸ்டாக்னா இவ்வளவுதான் படிப்போம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க வீட்டில் வச்சு. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.